ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணால் தான் நல்லா கேட்கணும், நாங்கள் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை. இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது எங்கள் மைக் வேலை செய்யலை. ஸோ நீங்கள் கேட்க போகிறது எல்லாமே நேச்சுரலாக அந்த என்வாயர்மெண்ட்டில் ரெக்கார்டான ஆடியோ தான். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போடலன்னா சத்தியமாக ஒன்றுமே புரியாது. டைம் ஆகிட்டே போகுது சார். சிவா எப்போ வருவாருன்னு தெரியலையே. வெல்கம் பேக் சிவா. இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க? நான் வந்து ஆல்ரெடி ஆஃப் அன் ஆச்சு சார். காமமா பாக்குறடா நீனு. என்ன நான் என்ன பொம்பளையா? அந்த பள்ளிக்கு ஒரு ரீல்ஸ் பண்றேன்னு பார்த்துட்டு போறாங்க. அவன் அவங்க கிடக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஏய் ஒரு நிமிஷம் இரு. என்ன ஹெட்ஃபோன்ஸ் போடாம யாருக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நேற்று ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு vlog பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம ஒரு vlog பண்ணிடுவோம். இன்னைக்கு இன்னொரு vlog பண்ண போகிறோம். நேற்று பண்ண vlog இல்லை, நேற்று பண்ணதை நான் சொல்லவே இல்லை. நான் வந்து இன்னொரு வாட்டி பண்ணியிருக்கோம், vlog ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டு பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. இதோட சேர்த்து ரெண்டாவது vlog பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு இன்னொரு vlog என்ன மாதிரியான vlog அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கேம் சென்டர் போகிறோம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கேம்னா ரொம்ப இஷ்டம். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ வந்து இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா, குளத்தூரில் இருக்க எல்வன் கேமிங் போகிறோம். போமா நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அது குளத்தூர்ல இருக்கு. செந்தில் நகர். அது செந்தில் நகர்னா வாங்க. ஆமாம், ஒன்னும் தெரியாது மண்ணு. நடந்துட்டு பேசணும்னா இங்கே இப்படியே என்பிசி கேரக்டர் மாதிரி போயிடுறா. சரி போலாமா? சரி ஓகே. ஸோ வந்து அதுதான் விஷயம். நாங்கள் வந்து vlog பண்ண போகிறோம் திருப்பி ஒரு வாட்டி. ரெண்டாவது vlog இது. போகிறோம். சரி போதும், கட் பண்ணுறா. எடுக்கலாம் எடுத்துகிட்டே இருப்பேடா. ஆனா ஏன் பின்னாடி வந்துகிட்டு இருக்க? சும்மா இப்ப பார்த்தா அதான் எடுத்துக்கிட்டே இருக்கல, பின்னாடி எடுத்துக்கிட்டே இருக்குமா உனக்கு? கட்டுப்பட்டு மேல வாயா. எப்பதான் டெவலப் பண்ண போறீங்களா நீங்க? போதும், கட் பண்ணுறா. எடுக்கலாம் எடுத்துகிட்டே இருப்பேடா. சரி வா, அதுல வீடியோ எடுக்க ஏன் லேட்டரா? இன்ட்ரோ கொடுத்தா சொல்லலாம். கோயில் உண்டு இல்லை போட்டது, கோயில் உண்டு இல்லை முடியாது. சிக்கிட்டா சிக்காத கால சமையலுக்கு உதவால கெடுத்துட்டா. சம்சாரம் சொன்னதே மென்னு மென்னு ஊதுவா புண்டாச்சி தசனாவே மாறுவா. அன்னைக்கு ஒரு நாள் நானும் என் தோழர் நடந்து போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு பார்த்தா எல்1 இருக்குது. பிரம்மாண்டமா இருக்கு என்ட்ரன்ஸ். அந்த இதுவே ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். பிரதர், நான் வந்து ஒரு ஜிவிஎம் ஒரு ஆர்டென்ட்டான ஃபேன் நான். ஸோ அவருடைய அந்த மாடுலேஷன்ஸ்ல அந்த கிளாசிக் ஃபீல் நான் பேசுவோம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம் ப்ரோ. நான் நார்மலாகவே பேசுகிறேன், பண்ணலாம். என்ன சார் என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங், சூப்பர், ஒன் ஆஃப் இஸ் கைண்ட். Out of nowhere. Bruce found out of nowhere. Hey, சுத்தி நல்லா இல்ல, மீன் நல்லா இருக்கு. இதோட ஆல்பர்ட் இல்ல. गाइस एक्चुअली ஏன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே காமிங்க. ஏய் தெரியாதுடா. ஒண்ணுமே தெரியாது. பையன் एक्चुअली சம்ம கன்ஃபியூஷன்ல இருக்கான். உள்ள வண்டில. தெரியாதுடா. அதான் ஒரு வாட்டி சொல்லிருக்கல. தெரியாது 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 தெரியாது. நான் விளையாடுற பிக்கெஸ்ட் கேம் தெரியுமா? கோயிங் பால்ஸ். டேய் அது ஒரு கரும கேம் அந்த ஹேண்டில் எல்லாம் ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அத வச்சா நல்லா நீங்க இதெல்லாம் வரதுலப்பா.
ஹோட்டல் நம்ம விளாட போகிறோம். மோஸ்ட்லி எல்லாத்தையும் சென்டர் பண்ணுவோம். எடிட் பண்ண போகிறேன். நான் எடிட் பண்ண போகிறேன். எடிட்டர். எனக்கு வந்து கேமராமேனோட கேம் ஆடுறோம் ஒரு வாட்டி. ஏன் மயில அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆடுறேன் எனக்கு தெரியாது. செலக்டே பண்ணலாம். அதே ஒரு ரைடன் காடா இருந்தானா? காட் கடவுள் காடா. போடுறா டாடி. அவ்வளோதான் போடா. இரு முடிச்சிடும் பாரு. ஃபினிஷர் போடு. டாடி அடி வாங்குற. கமான். அதே தான். ரைட்டு லெஃப்ட்டு எக்ஸு. ரைட் லெஃப்ட் எக்ஸ். அவ்வளோதான்டா வாடா. ரைட் லெஃப்ட் எக்ஸ் போடுறான். ரைட் லெஃப்ட் எக்ஸ் முடிச்சிடலாம்டா அவனை. ரைட் லெஃப்ட் எக்ஸு. அவ்வளோதான்டா. நான் புல்லு தான் பண்ணேன். ஆமா நான் போகும்போது புஷ் பண்ணேன், வரும்போது புஷ் பண்ணேன். ஆமா அப்படின்னா எப்படி வரும்? என்ன பைத்தி வாங்கிடுவாங்க. ஆமாடா. அப்ப நான் அப்படி தள்ளிட்டு தான் வந்தேன். இது ரெண்டு டைம் சொல்லுங்க. என்ன பண்ணா புஷ்ஷுக்கும் தோணுது புல்லுக்கும் தோணுது. புரியுதா? பாரு ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சில் போய் ரேடியோ ஒருவேளை விட்டு லைட்டில் பார்ப்போம். ரேடியோவா இருக்கு எதுனா ஒரு மாதிரி. சரி ஓகே. சரி யாரும் சொல்லுவோம். சித்தார்த் எப்படி இருக்குது? நான் இது வரைக்கும் வரல. நான் இது வரைக்கும் கேம் விளாண்டுல. ரொம்ப ஸ்பீடாக போவேன். கேமராமேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்து ப்ளே ஸ்டேஷன் சொல்கிறது கூட கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ வந்து பின்னாடி ஊந்துருப்பேன். இது மேலே என்னப்பா எங்க மாட்டவே இல்லைடா. பரவாயில்ல வா. வரும்னு நினைக்கிறேன். வரும். ஸோ சரி விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் பண்ணி அதே தான் பழக்கம். ஸோ அதோடைய ப்ராடக்ட் இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன். அப்படிதான் சொல்கிறாங்க. நான் நல்லா தான் விளாட்றானுங்க. எனக்கே நான் கொஞ்சம் கேமராமேனும் நல்லா விளாடுறேன். ஆமாம் கேமராமேன் கூட நல்லா பண்ணுறது. எனக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து விளாட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ரொம்ப நல்லா நானுமே ஒரு கேமர் தான் சொல்லிக்கிறது. போதும் கட் பண்ணு. ஒன்றும் கேட்காது. இந்த மாதிரி பேசுவோம். இப்போ கேட்கும். இப்போ பேசு. வந்து நாங்கள் கேம்லாம் ஆடி கழிச்சுட்டு வந்துட்டோம். வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். வீட்டு வந்து சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ அவுட் முடிச்சுட்டு அப்லோட் ஆகணும். ஆமாம் அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மைக்கு கூட பேசல, ஏதோ இதில் பேசிப்போம். ஆடியோ அப்படின்னு செக் பண்ணோம். அண்ட் தென் ஐ ஹோப் யூ என்ஜாய். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் பாய். cdx.com. ஏய் பாய்.